ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அன்பு தமிழ். இந்த வீடியோவில் போக்ரான் பற்றி பார்க்க போகிறோம். போக்ரான்னா ஒன்றும் இல்லை, ராஜஸ்தானில் இருக்க சின்ன இடத்துக்கு பேர் தான் போக்ரான். நம்ம இப்போ ராஜஸ்தானுக்கு சின்ன இடத்துல அந்த போக்ரான் பற்றி பேச போகிறது கிடையாது. அந்த இடத்துல நடந்திருக்கிற சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். சரிங்களா? அது என்ன பெருசாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட் இந்தியா அங்கே தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்ப்போம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளில் கிட்டத்தட்ட 296 மெம்பர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா ஃப்ரேம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல்ஸ் ஏன்னா அந்த டைமில் இந்தியா பாகிஸ்தான் ஒன்றா இருந்த தரணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓகே கான்ஸ்டியூஷன் ஓகேவா அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே இருக்க எல்லாருக்கும், ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிக்கிசம், முஸ்லீம்ஸ், இந்து, கிறிஸ்டின்ஸ் எல்லாமே இருந்த இடம். ஜெயினிசம் நிறைய பேர் இருந்தாங்க, ஜாஸ்டிசம் நிறைய பேர் இருக்கும்போது அது மாதிரி ரிலிஜன்ஸ் நிறைய இருக்கும்போது எல்லாருக்குமே சமத்துவம், ஈக்குவாலிட்டி ஒன்றா இருக்கணும். அதாவது எல்லா லீக் தலைவரும் கூப்பிட்டு ஓகேவா அப்படின்னு ஒரு 296 மெம்பர் வர சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் மீட்டிங் அட்டென்ட் பண்ணலான்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் அது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 296ல வெறும் 200 லெவல் தான் வந்திருப்பாங்க. சில பேர் வந்திருக்க மாட்டாங்க. அது யார் மோஸ்டா வராதது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்னா வேற யாரும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன பகுதியெல்லாம் ராஜாக்கள் ஆளப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் தான் யாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அவங்க வரல. அவங்க வர்றதுக்கான காரணம் சொல்லிட்டு என்னன்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க, முகமது ஜின்னான்னு சொன்னாங்க. முகமது ஜின்னானா வேற யாரும் இல்லை, முஸ்லீம் லீக் தலைவர் தான் பார்த்தீங்கன்னா முகமது ஜின்னா. அவர் வராததுனால பார்த்தீங்கன்னா நாங்களும் வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிளவு ஏற்பட்டது. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்பவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் 1947 நம்ம சுதந்திரம் கிடைச்சி 2 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்காக பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்திருக்கும். அதே மாதிரி பாகிஸ்தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இடையூறா எப்படி இருந்ததோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு சைனா அவங்க கிட்ட 1962ல பார்த்தீங்கன்னா எல்லை பிரச்சனை வந்திருக்கும். அதே மாதிரி 2 சைடும் பிரச்சனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைம்ல நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு வேணும். ஏன்னா எல்லா கண்ட்ரியும் அந்த டைம் இந்தியாவை எப்படி பார்த்து ஒரு ஏலத்தானமா பார்த்து இவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க, இவங்க கிட்ட அப்படி என்ன ரிசோர்சஸ் இருக்கா, அவங்க என்ன அப்படி என்ன மனுஷங்க இருக்கா, அப்படி யாரு இருக்கா, எப்படி மீன் பண்றதுன்னா அது என்ன அவ்வளோ பெரிய கண்ட்ரிலாம் கிடையாது. நம்ம அது ஃபோக்கஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்க மாதிரி அப்போ அமெரிக்கா, ரஷ்யா அப்படிலாம் பார்த்த தருணம் தான் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ஸ் 90s டைம்ஸ்லாம் எப்படியே நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓமி பாபான்னு ஒருத்தர் நம்ம அணுவை வச்சுக்கிட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்லை அட்டாமிக் பாம்பு கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு கிட்ட சொல்லியிருப்பாரு. இதை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்களா, ஆனால் இதுக்கான ஃபண்ட் அதிகமாக தேவைப்பட்டிருக்கும். ஓமி பாபா கிட்ட 1945லேயே பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ரிசர்ச் பார்த்தீங்கன்னா டாடா ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டு கலெக்ட் பண்ணி அதை பற்றி நல்லா தீவிரமாக ஆராய்ஞ்சு எப்படி எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் வச்சிருப்பாங்க கரெக்டா. ஆனா இது மெயின் என்னன்னா அந்த டைம்ல வெறும் 5 கண்ட்ரி கிட்ட மட்டும் தான் நியூக்ளியர் பாம்பு இருந்தது. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சைனா. இந்த 5 கண்ட்ரி தவிர வேற யாருக்கிட்டயுமே இல்லை. இப்போ நமக்கு சடனா ஒரு நியூக்ளியர் பாம்பு தேவைப்பட்டா கூட இந்த 5 கண்ட்ரி கிட்ட தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படிலாம் மேனுஃபேக்சர் பண்ணோம். சப்போஸ் நம்ம இந்த 5 கண்ட்ரி கிட்ட நியூக்ளியர் பாம்பு வாங்கினா கூட என்ன ஆகும்னா அது கிட்ட இருக்க நுணுக்கத்தை சொல்ல மாட்டோம். நுணுக்கம் மீன்ஸ் எப்படின்னா நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம், இது கிட்ட பாத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் இருக்கு தெளிவா சொல்ல மாட்டாங்க. எப்படி யூஸ் பண்ணலாம், அவங்க ஆளே வர ஒரு நியூக்ளியர் பாம்பு வச்சு அவங்களே பரிசோதிச்சுட்டு அவங்களே போயிடுவாங்க. எதுக்கத்தான் நம்ம அவங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது இந்தியாவுக்கு பிடிக்கல. சரி நம்மளே சுயமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓமி பாபா அந்த ரிசர்ச்ல தீவிரமா இறங்கி இருப்பாரு. ஒரு அட்டாமிக் பாம்பு செய்யறாங்கன்னா அது தீவிரமான உலோனியம் சொல்லுவாங்க. அதுக்கான ஆட்டம் என்ன பார்த்தீங்கன்னா யுரேனியம், புளூட்டோனியம். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா தேவை. இப்போ இது ரெண்டுமே தேவைப்படுறது நிறைய தண்ணி அதெல்லாம் வச்சுதான் பாத்தீங்கன்னா இது ரெண்டு பொருளும் கிடைக்கிறது. சில பேர் யுரேனியம் வச்சு எடுக்கணும்னு சொல்லுவாங்க, அட்டாமிக் பாம்பு செய்யணும்னு சொல்லுவாங்க. சில பேர் புளூட்டோனியம் வச்சு செய்யணும்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பர்டிகுலரான கரெக்டான ஃபார்முலா. ஒரு நியூக்ளியர் பாம்பு செய்யறோம், நியூக்ளியர் பாம்பு செய்யறதுக்கு என்ன ஃபார்முலா வேணும், எப்படி இருந்தா நியூக்ளியர் பாம்பு அது வெடிக்கும், அதுக்கான ஃபார்முலா என்ன, அதுக்கான தீவிர முயற்சி ஓமி பாபா இறங்கி செஞ்சுட்டே இருந்திருப்பாரு. ஆனா அதுக்கான ஃபண்டும் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதே மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 1964ல ஜவஹர்லால் நேரு இறந்துருவார். இவர் இறந்தவனோ பாத்தீங்கன்னா ஓமி பாபாவுக்கு அவர் எதிர்பார்த்த ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா அது, நம்ம இவ்வளவு தொலைவு வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் படிதான், இன்னும் கொஞ்சம் நம்ம கிராஸ் பண்ணிட்டு நம்ம நியூக்ளியர் பாம்பு எப்படியாச்சும் செஞ்சு முடிச்சிருக்கலாம். கிட்ட இவர் இறந்தனால ஃபண்ட் வரல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதை பத்தி லால் பகதூர் சாஸ்திரி அடுத்த பிரைம் மினிஸ்டர் வந்திருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு அதை பத்தி பேசலான்னு பார்க்கும்போது அவர் அதை பத்தி தீவிரமா எடுக்கிற மாதிரி தெரியல. எடுக்காதனால பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஓமி பாபா ஒரு பிளைட் விபத்துல இறந்துருவாரு. இறந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ரிசர்ச் அப்படியே இருக்கு, பாதியிலே நிறுத்தி வச்சிருக்காங்க.
அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அந்த பொறுப்பை வந்து விக்ரம் சாராபாய் கிட்ட போகுது. விக்ரம் சாராபாய் இருந்திருப்பாரு. விக்ரம் சாராபாய் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தீவிரமா வந்து இறங்கல. ஏன்னா அவரும் வந்து உடல்நல சரிவால வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. இறந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா வந்து வந்திருப்பாங்க. அப்பா விட்டு போன இடத்துல வந்து மகள் பிடிக்கிற மாதிரி வந்து இவர் வந்து அந்த பொறுப்பை வந்து ராஜா ராமண்ணா கிட்ட ஒப்படைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்து நியூக்ளியர் பாம்பு வந்து நம்ம நடத்தியே ஆகணும், உலகத்துக்கு வந்து நம்ம யாரும் காட்டி ஆகணும், இந்தியானா யாருன்னு சொல்லிட்டு நம்ம பெருமை வந்து நம்ம வந்து பெருசா காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உலக நாட்டுல வந்து இந்த 5 கண்ட்ரிஸ் நம்ம நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்காங்க. 5 கண்ட்ரி. அந்த 5 கண்ட்ரி சேர்ந்து வந்து நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி பார்ட்டின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி பார்ட்டினா அதுல வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது என்னன்னா, எந்த கண்ட்ரி நியூக்ளியர் எனர்ஜி வந்து செலுத்துற மாதிரி இருந்தாலும், வேற ஒரு கண்ட்ரி கிட்ட வந்து நியூக்ளியர் அட்டாமிக் பாம்பு வந்து எனர்ஜி வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருந்தாலும் எங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுக்கு வந்து மக்கள் அழிவுறது பெரிய விஷயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரியா இருந்தாலும் வந்து எங்க கிட்ட கேட்டு தான் வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கம். இது வந்து இந்தியாவுக்கு பிடிக்கலாம். இந்தியா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டில சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க சைன் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சிந்தனை எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, என்னடா இது இந்தியா மட்டும் ஏன் சைன் பண்ணாம இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த டைம்ல வந்து ரா இருப்பாங்க பார்த்திருக்கீங்களா, அவங்க கிட்ட வந்து இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து பத்தி இது பண்ணிட்டு இருப்பா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி அட்டாமிக் நியூக்ளியர் பாம்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இன்ஃபர்மேஷன் போனாலும் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பெருசா மதிக்கல. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரி என்ன பண்ணிட போகுது பெருசா அப்படி மீன் பண்ற மாதிரி தான். செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் ஃபெயிலியர் தான் முடிய போகுது. இவங்க வந்து என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி இதுல இருந்திருப்பாங்க. இவங்க சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொறுப்பு வந்து ராஜா ராமண்ணா கிட்ட போனதுக்கு அப்புறமா PT ஐயங்கர், சிதம்பரம் இவங்க 2 பேரும் இருந்திருப்பாங்க கூட. கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 70 சயின்டிஸ்ட் சேர்ந்து இந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 1971 வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு சொந்தம் கொண்டாடி பாகிஸ்தான் இருந்திருப்பாங்க. அதே அந்த போர்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா வந்து உங்களுக்கு தனியா வந்து நாடு கொடுத்துட்றேன்னு சொல்லி பங்களாதேஷ் கண்ட்ரி தனியா போயிருக்கோம். இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துட்டே இருக்க. இவ்வளோ பொறுமையா வெயிட் பண்ணி நம்ம எதில் லாஸ் பண்ணாலும் சரி, ஆனால் நியூக்ளியர் பாம்பு வந்து நம்ம நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமாக வந்து இருந்திருப்பாங்க. ஒரேடியாக வந்து இயர்ஸ் வந்து பாஸ் ஆகுது. இயர்ஸ் பாஸ் ஆக என்ன ஆகுது, 1974 ஸ்மைலிங் புத்தாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா ராமண்ணா சொல்லியிருப்பாங்க இந்திரா காந்தி கிட்ட. என்னன்னா நம்ம அவரு அவ்வளோ 70 சயின்டிஸ்ட், அவரோட கூட இருந்த ஒரு 70 சயின்டிஸ்ட் போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் கிடைச்சிச்சு. அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடு எல்லாருமே ஷாக்கு. என்னடா அது இவங்க வந்து இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்களேன்னு. அதனால இந்தியாவில் நிறைய தடை போடுறாங்க. இப்படி பொருளாதார தடை நிறைய தடை போடுறாங்க. ஆனால் வந்து இந்தியா வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது ஐ மீன் வெளிநாடு வந்து அமெரிக்கா அதெல்லாம் வந்து ஏன் வந்து யார்கிட்ட கேட்டு இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இது பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது உங்களை துன்புறுத்து கிடையாது, நான் வந்து எங்களோட பாதுகாப்புக்காக வந்து நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து சொல்லியிருப்பாங்க. சொல்றது பார்த்துட்டு பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சுப்போம், அவங்களும் வந்து நம்மளும் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் சைட் பை சைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து இந்துக்கிட்டே இருந்தது, கிறிஸ்டின்ஸ்கிட்டே இருந்தது. ஆனால் வந்து முஸ்லீம்ஸ் கிட்ட மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம்பு இருந்திருக்கா. நாங்களும் வந்து இதை பற்றி தீவிரமாக இது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண கண்ட்ரி தான் லிபியா, சைனா. இந்த 2 கண்ட்ரி. லிபியாங்கிற கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா, சைனா சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியா நாட்டுக்கு ஆகாது, நம்ம 2 பேர் எதிரிக்கு நண்பங்கிற மாதிரி அவங்க 2 பேர் சேர்ந்து நீங்களும் நியூக்ளியர் பாம்பு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாங்க சைனா. ஆனால் லிபியா நாட்டு உதவுறதுக்கான காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபண்டு ரீதியாக உதவிப்பாங்க. அந்த ஃபண்டு ரீதியாக எதுக்கு உதவுனாங்கன்னா, இப்போ நான் உனக்கு பண்ணித்தரேன்டா, நீ எனக்கு பண்ணித்தரேன்னா எனக்கு நீ வந்து கண்டுபிடிச்சி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ஃபார்முலாவை என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு வந்து கேஷ் ரீதியாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு அதுக்கான செலவு எவ்வளோ ஆகுது அது வந்து நான் காசு மூலியமாக கொடுத்தா எனக்கு ஃபார்முலா கொடுத்துரு. அந்த ஒரு நோக்கத்தோட வந்து லிபியா வந்து பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம், அவங்களும் வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து 1974 நடத்தின அந்த நியூக்ளியர் அட்டாமிக் பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா 100% கிளியரானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் அதுக்கான விட தெரிஞ்சிச்சு, அதாவது ஃபார்முலா கிடைச்சிச்சு, எப்படி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு கிளியரான ஐடியாவோட இருந்தோம். இப்போ வந்து அது ராக்கெட் மூலியமாவோ இல்லை ஏவுகணை மூலியமாவோ வந்து பார்த்தீங்கன்னா போர் விமானம் மூலியமாவோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல செலுத்துற மாதிரி கிடையாது. இப்போ அது மாதிரி வந்து கரெக்டாக வந்து பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து இது மாதிரி பக்காவாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான தீவிர இதுவும் நடந்துட்டு இருக்கோம். நரசிம்ம ராவ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து அமெரிக்காவுக்கு தெரிஞ்சவொடனே இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். அவர் வந்து அந்த ப்ராஜெக்டை விட்டோடனே வாஜ்பாய் வருவார். அவர் வந்து நம்ம இது பண்ணியே ஆகணும், என்னதான் வந்து அந்நிய நாடுகள் வெளிநாடுகள் வந்து நம்மளை வந்து எதிர்த்தாலும் நம்ம இது பண்ணி முடிச்சாதான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நியமிக்கிறவர் தான் யார் வந்து பார்த்தோன்னா நம்ம APJ அப்துல் கலாம்.
அவரே சொல்லும்போது சரிங்க நம்ம பண்ணிடலாம், எனக்கு ஒரு 3 மாதம் மட்டும் ஒரு கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த டெஸ்ட்டில் இருந்திருக்கும் போது திரும்பியும் வந்து அதை வந்து அமெரிக்கா எதிர்பார்க்காது. நீ என்னடா எங்களை வந்து வேணான்னு சொல்ல, நான் எந்த இடத்துல நடத்தணும் போக்ரானோ அதே இடத்துல நான் போக்ரான் 2 நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் இருந்திருப்பாரு. யாருக்கு ஷாக்? ஏன்னா ஒரு இடத்துல நடத்திருக்காங்க. இப்போ எல்லாத்தோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மேலே தான் இருக்குமே. ஒரு இடத்துல நடத்திட்டாங்கன்னா இந்த இடத்துல எப்படி நடத்த போறாங்க அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இருக்குமே. வேற எதையாச்சும் ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து இந்தியா வந்து எந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணாங்களோ அதே இடத்துல வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க ஏபிஜே அப்துல் கலாம். இப்போ வந்து இதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சிதம்பரமும் கூட இருந்திருக்காரு. இந்த ஆர் சிதம்பரம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் டெஸ்ட் 1லையும் சரி நியூக்ளியர் டெஸ்ட் 2லையும் சரி ரெண்டுத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா போக்ரான் 1, 2 ரெண்டுத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்று இருந்திருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜேயோட பங்களிப்பு வந்து எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேட்டலைட் இருக்கு, அமெரிக்கன் சேட்டலைட், அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸை ஃபோக்கஸ் பண்ணுது, எந்த டைம்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கு, அந்த டைமை கண்டுபிடிச்சி அந்த டைம்ல வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து அங்கே நடந்துகிட்டே இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா கோட் வேர்டுன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் இருந்திருக்கா, பிருத்திவின்னு இருந்திருக்கும். ஒவ்வொருத்தரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் பேரா இருக்காது, வேற ஒருத்தரோட பேரா வச்சு கோட் நேமா வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை பண்ணியிருந்திருப்பாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சிதம்பரம் அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவா இருக்கணும், நம்ம கிட்ட வந்து அட்டாமிக் பாம் வந்து இருக்கு, நம்ம எது நினைச்சா நடத்திட முடியும், அப்படி ஒரு பெரிய டெஸ்ட் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தீவிரமா வந்து வாஜ்பாய் வந்து அப்துல் கலாம் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதை பார்த்தோம் ஓகே நம்ம எல்லாமே பக்காவா முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு போட்ட எஃபர்ட் கொஞ்சம் இல்லை அவ்வளோ இது நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கான பேர் வந்து அங்கே எப்படி ஸ்மைலிங் புத்தகம் வச்சாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்தின்னு வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நியூக்ளியர் பாம்பு எடுத்திருப்பாங்க. அதில் ஒன்றே தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன், பேலன்ஸ் நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷன். அதை நான் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூஷன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசு ஒரு சேதாரத்தை கொடுக்கக்கூடியது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ பண்ணுறாங்க 1998 மே 11 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 பாம்பு வெடிக்க வைக்கிறாங்க. அந்த 3 பாம்பே வந்து பார்த்தீங்கன்னா போக்ரான் வந்து எப்படின்னு வெடிக்க வைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. சக்தி 1 ஒயிட் ஹவுஸ், சக்தி 2 அது வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால், சக்தி 3 கும்பகர்ணன். இந்த 3 பாம்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா வந்து ஒவ்வொன்றும் செலுத்துறாங்க. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து நடக்குது. இதை பார்த்தோன்னா யாரை கேட்டு வச்சுன்னு சொல்லிட்டு நிறைய தடை வருது. வாஜ்பாய் சொல்லிட்டாரு நாங்கள் வந்து எங்ககிட்ட வந்து பக்காவாக வந்து லான்ச் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்குது நியூக்ளியர் பாம்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து உலக நாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கம் பார்வை திரும்புது மூலயமா என்ன ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா யாரை கேட்டு பண்ணீங்க திரும்ப அது மாதிரி தடைலாம் விதிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துலலாம் இருந்திருக்காங்க. இப்போ இது மாதிரி தடை விதிச்சோன்னா வந்து நம்ம கண்ட்ரியும் பாதிக்கும். ஏன்னா இந்தியாவில் இருக்கவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிக்கிறதா இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து பெரிய போஸ்ட்ல இருக்கிறதா இருந்தால் இந்தியாவில இருந்து வெளியே போனவங்களா தான் இருக்காங்க. இப்போ அது மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா மேலே வந்து அதிகமாக வந்து தடை விதிக்க முடியல. இதே மாதிரி இருக்கும்போது அதுக்கு அடுத்து ஒரே நாள் கேப் மே 12th மே 13th வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் கேப்பில் வந்து என்ன ஆயிருக்கும்னா இன்னும் 2 பாம்பு வச்சிருப்பாங்க. சக்தி 4 சக்தி 5 ரெண்டுமே லான்ச் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒயிட் ஹவுஸ் வந்து வெடித்து செதறப்பட்டது, அதை பாம்பு மீன் பண்ணி சொல்றாங்க இந்தியா. ஆனால் வந்து இது வந்து ஒரு அமெரிக்காவுக்கு வந்து என்னடா அது ஒயிட் ஹவுஸ் செதறப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கா இருக்கும்ல, அது மாதிரி ஒரு நிகழ்வை தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா ஒரு நியூக்ளியர் பாம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருப்பாருன்னா உலகப்போர் வந்து நிறுத்தணும்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து நியூக்ளியர் பாம்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகப்போர் வந்து நிறுத்தலாம் அப்படின்னு. அதே ஐன்ஸ்டைன் தான் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா நம்ம எப்போ வந்து நியூக்ளியர் பாம்பு ஒன்று கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோமோ மனித அழிவுக்கான நேரத்தை வந்து நம்ம நெருங்கிட்டோம். ஏன்னா வந்து எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. நாம கோவப்பட்டது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இல்லவா நீ நானும் மோதிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இண்டிவிஜுவல் பவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட அட்டாக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் சேதாரம் ஆவாங்க. இதான் போக்ரான் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சது. தேங்க்ஸ்.